Hi, hello guys, welcome back to VRC Smart Edu channel. So, இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 9ல இருக்கக்கூடிய physics உடைய chapter 4 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் உங்களுடைய physics உடைய first chapter describing motion around us. ஸோ இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக அதே மாதிரி 9th இருக்க சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ உங்களுடைய சாப்டர் பேர் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரைபிங் மோஷன் அரவுண்ட் அஸ். ஸோ பேசிக்கலி இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா மோஷனை பற்றி படிக்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிட்டிங் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லிதரிங் ஸ்னேக்ஸ், ஹாப்பிங் ஹேர்ஸு. ஸோ லைக் திஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கெலோப்பிங் ஹார்சஸ், tendrils of climbers around supporter, closing of flight traps. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க. ஸோ பட்டர்ஃப்ளை பறந்து போகும், கரெக்டாக? அது ஒரு மோஷன். ஸோ ஸ்னேக் வந்து ஊர்ந்து போகும், அது ஒரு மோஷன். ஹேர்ஸுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ரேபிட் மாதிரி இருக்கும். ஸோ அது ஹாப் பண்ணி போகும், அது ஒரு மோஷன். ஹார்சஸ் போகிறது ஒரு மோஷன். ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் மோஷன், கரெக்டாக? இப்போது நம்ம வந்து சன் பீமில் பார்க்கும்போது டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அது ஒரு மோஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கலுமே ஒரு இடத்துலேருந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது நம்ம அதை மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம இந்த லெசனில் டீப்பாக வந்து மோஷன்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் மோஷன் நமக்கு தெரியும். லைஃப் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருப்போம்? ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ ஒரு ரோட்டில் மூவ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஒரு மோஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பர்சன் வாக்கிங் பண்ணுறாங்க இல்லை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு மோஷன் சொல்லுவோம். இல்லை ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து மோஷன் சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு பிளேட்ஸ் நம்ம வந்து மோஷன் சொல்கிறோம். ஏன் நான் வந்து பிளேட்ஸ் சொல்கிறேன்? இது எல்லாத்துக்குமே மோஷனோடைய டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சால் தான் இதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். பட் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க, ஒரு நியூமரிக்கல் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேசிஸில் தான் நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்ணுவோம். ஒரு பஸ்ஸையோ காரையோ வச்சு தான் நியூமரிக்கல் கேட்பாங்க. இல்லை ஒரு பர்சன் வாக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேஸ், இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படும். திஸ் ஆர் த ஜென்ரல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நவ் கம்மிங் டு மோஷன். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் த டெஃபினிஷன் ஃபார் அ மோஷன். ஓகே, ஸோ ஹவு வுட் ஐ டிஃபைன் அ மோஷன்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, ஓகேவா? நமக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. இனிஷியலாக அந்த பர்சன் இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி எனக்கு அந்த பர்சன் இங்கே வந்திருக்காங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் இனிஷியலாக இங்கே இருக்காங்க, அந்த பர்சன் மூவ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அப்போ அந்த பர்சனுடைய பொசிஷன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, கரெக்டாக? இனிஷியலாக இங்கே இருக்காங்க, இந்த பிளேஸுக்கு மாறி இருக்காங்க. ஸோ சம் சார்ட் ஆஃப் ஸ்பேஸை கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்போ இது வந்து என்னோடய இனிஷியல் பொசிஷன், இது என்னுடைய ஃபைனல் பொசிஷன். ஸோ சம் ஸ்பேஸ். அண்ட் இவங்க இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு சில டைம் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் எடுத்து தான் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ அப்போது மோஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? மோஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? we can define the motion as change in the position of an object with respect to time அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு, பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எதர் பேசிஸில் சேஞ்ச் ஆகிருக்கு? டைம். ஸோ மோஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் in the position of the object, change in the position of the object with respect to time. So that is called as a motion. Clear? So இப்போ இந்த motion வந்து பார்த்தோம்னா நமக்கு we have 3 different types of motions. Motionல 3 types வந்து இருக்கு. Let's see what are the 3 different types of motions we have. So first வந்து பார்த்தோம்னா we have motion in a straight line. Motion in a straight line.
இதை வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் லீனியர் மோஷன் ஆர் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இப்போது ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன் ஒரே டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்காரு, அதாவது இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் போயிட்டுருக்காரு அப்படின்னா அது வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதனால தான் ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகிறாரு, அதனால தான் 1Dன்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் கண்டினியூஸாக அவர் போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் இது வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இது வந்து ஒரு லீனியர் மோஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வந்து எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா சர்க்குலார் மோஷன். மோஷன் along a circle. We call it as circular motion. கிளியர்? சரி, இப்போ சர்க்குலர் மோஷன்னா என்ன? இப்போது ஃபேன் ரொட்டேட்டிங் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு ஃபேன் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தோன்னா நமக்கு 1 second, I'll be using a different color. ஸோ இப்போ வந்து ஃபேன் வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்படி இருக்கும், கரெக்டாக? இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு இப்படி பிளேட்ஸ் வந்து நமக்கு இப்படி இருக்கும். இப்போது ஃபேன் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகி நமக்கு காற்று வருதுன்னா நம்மளுடைய பிளேடு தான் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், கரெக்டாக? பிளேடு தான் ரொட்டேட் ஆகும். ஃபேன் ஒரே இடத்துல தான் இருக்கும், பிளேட்ஸ் தான் நமக்கு ரொட்டேட் ஆகும். எப்படி ரொட்டேட் ஆகும்? இந்த மாதிரி சர்க்குலர் ஃபேஷனில் நமக்கு பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். ஸோ எப்பவுமே இன் ஃபேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் நமக்கு ரொட்டேட் ஆச்சு, இந்த டைரக்ஷனில் சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் ஆச்சுன்னா that is going to be a circular motion. And finally third one என்ன அப்படின்னா oscillatory motion. To and motion that happens in back and forth. So back and forth motion we call it as oscillatory motion. ஸோ ஆசிலேட்டரி மோஷன் வேர் யூ கேன் ஃபைண்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் ஆசிலேட்டரி மோஷனுக்கு வந்து பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலம் வந்து எப்படி இருக்கும்? சிம்பிள் பெண்டுலம் இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போகும், திரும்ப பேக்கில் வரும், திரும்ப இப்படி போகும். ஸோ அந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கிறதுனால சிம்பிள் பெண்டுலம் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ மோஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் சேஞ்ச் ஆகலாம், சர்க்கிள் வழியாக சேஞ்ச் ஆகலாம், பேக் அண்ட் ஃபோர்த்தாக சேஞ்ச் ஆகலாம். த லீனியர் சர்க்குலர் ஆசிலேட்டரி. இந்த சாப்டரில் 9th ஸ்டாண்டர்டில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா லீனியர் மோஷன் அண்ட் சர்க்குலர் மோஷனை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். ஆசிலேட்டரி மோஷன் இப்போ கிடையாது ஃபார் யூ. ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷன். ஸோ மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோஷன் இஸ் ஆல்வேஸ் டிடக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் அன் அப்சர்வர். ஒரு அப்சர்வர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஷனை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு பர்சன் இருக்கேங்க, நான் தான் சொல்லுவேன் இந்த பர்சன் மூவ் ஆகிறாங்களா இல்லையான்றது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அன் அப்சர்வர் ஒன்லி மோஷன் கேன் பி டிடெக்டட். சரி, இப்போது ஒரு மோஷன் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நடந்துடுச்சு. இப்போ இந்த மோஷன் நடக்குது அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் நான் வந்து இங்கே கால்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் ஐ கேன் கால்குலேட் வென் அ மோஷன் இஸ் தேர். ஸோ அங்கே ஒரு மோஷன் இருக்குன்னா நான் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் கால்குலேட் பண்ண முடியும்? என்னென்ன பண்ண முடியும்? பேராமீட்டர்ஸ் that can be calculated when there is a motion அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்சன் இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இனிஷியல் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இங்கே ஃபைனல் முடிக்கிறதுக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாமா? எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ டிஸ்டன்ஸ் இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு ஈக்குவலான ஒரு வெக்டார் குவான்டிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த பர்சன் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு சர்டன் வேகத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்து ஸ்பீடு. ஈக்குவலண்ட் குவான்டிட்டி ஃபார் ஸ்பீட் இன் வெக்டார் குவான்டிட்டி பார்த்தோன்னா நமக்கு வெலாசிட்டி. ஸோ நான் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஏன் அது ஸ்கேலார், ஏன் வெக்டார், இது எல்லாமே நான் சொல்கிறேன்.
பட் இந்த சைடு நான் எழுதக்கூடிய குவான்டிட்டி எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இந்த சைடில் நான் எழுதக்கூடிய குவான்டிட்டி எல்லாமே வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேலார்னால் என்ன, வெக்டர்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஐ எக்ஸ்பிளைன். பட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு பர்சன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஏரியா, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதோட ஈக்குவலிட்டி போட்டிருக்கேன். அடுத்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இது கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் we can calculate acceleration. ஸோ இதெல்லாம் தான் some parameters that we can calculate when it comes for a motion. ஓகேவா? ஃபைன், வெரி குட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பார்த்துருக்கோம், மோஷன் in a straight line, motion along a circle, back and forth motion இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது we are going to see what is a reference point and position. reference pointனா என்ன, பொசிஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். So we are going to see what is a reference point. reference point na என்னன்னு பார்க்க போறோம். So இப்போ consider the same example. ஒரு person இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பர்சன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இங்க போயிருக்காரு. ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இதை வந்து என்ன சொல்லலாம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்சன் அந்த இடத்துல, ஒரு பர்சன்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் ஆரம்பிக்குது, அது எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துலேருந்து முடிக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை ஆரம்பிக்கிற அந்த இடத்த நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்டோடைய டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலான்னா, ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப், the object starting point which is called as a reference point or point of origin. Usually we will be denoting it by O. ஓன்னு டினோட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணாலும் சரி, இந்த சாப்டரில் எங்கே சம் சால்வ் பண்ணாலும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினை ஓன் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா டு டிஸ்கிரைப் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ பொசிஷன் அப்படின்னா என்ன? இப்போது நான் என்ன சொன்னேன், இந்த பர்சன் பொசிஷனை, அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் தான் மோஷனே என்னது, சேஞ்ச் இன் பொசிஷன். அப்போ பொசிஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருந்து எந்த பர்டிகுலர் டிரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்றது தான் பொசிஷன். கரெக்டாக? நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன், எந்த டிரெக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கேன், அதுதான் என்னோடய பொசிஷன் சொல்லு. இதுதான் அந்த பர்சனுடைய பொசிஷன். இதுதான் பொசிஷன்னா நான் வந்து ரைட் சைடில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் 100 meters வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் மை பொசிஷன். ஸோ பொசிஷன் இஸ் நத்திங் பட் distance and direction with respect to reference point, with respect to reference point. So reference point, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் எந்த டிரெக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கேன்றதான் என்னுடைய பொசிஷன். ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டிரெக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கேன்றதான் நம்மளுடைய பொசிஷன். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ we are going to see the difference between the object if it is in motion and object if it is at rest. So we are going to see object
in motion versus object in rest. Got it? சரி, ஓகே. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் இன் மோஷன் அப்படின்னா நம்ம இதையும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அதோடைய பொசிஷனை மாற்றுச்சு அப்படின்னா, ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுச்சு, பொசிஷனை மாற்றுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் இன் மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்லேருந்து எடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து பொசிஷனை மாற்றலை, அதே பொசிஷனில் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் டெஃபினிஷன், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் ஸோ சேஞ்ச் இன் த பொசிஷன் of the object with respect to reference point. ஸோ எனக்கு இனிஷியலாக ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இதனுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட், பட் இங்கே ஆப்ஜெக்ட் மாறி ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பொசிஷனில் இருக்குது எனக்கு. ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் மாறி இருக்குது, அப்போ இது இட் ஹாஸ் அண்டர்கான் அ மோஷன். ஸோ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதுதான் வந்து மோஷன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நான் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னோடய ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், அதாவது பொசிஷன் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட் வில் நாட் பி சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷன் will not change with respect to reference point. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பேசிஸில் எடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷன் மாறி இருக்காது, இங்கே தான் இருக்கும். இனிஷியலாக இங்கே இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்கும், இங்கே போகாது. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். காட் இட்? ஓகே. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் வென் இட் கம்ஸ் டு அ மோஷன். ஸோ மோஷனில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம அப்சர்வேஷன் எல்லாமே பண்ண போகிறோம். காட் இட்? ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தால் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு see ஒன் பஸ் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பஸ் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னுடைய வீடு, இதான் என்னுடைய வீடு. ஓகேவா? நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், பஸ்ஸில் பை எ மீன்ஸ் ஆஃப் பஸ் நான் என்ன பண்ணுறேன், ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறேன். சரியா? இது வந்து என்னுடைய ஹவுஸ். நான் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணுறேன், ஸ்கூலுக்கு வந்து போகிறேன். இது வந்து ஸ்கூல். ஓகே, சரி. இப்போது நான் ட்ராவல் பண்ணக்கூடிய மீடியம் என்ன, பஸ்ஸு. ஸோ இப்போது நான் வந்து உள்ளே வந்து நான் என்ன வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கேன். ஸோ நான் தான் இது, நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கேன், நான் தான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட், நான் தான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், பஸ்ஸுக்குள்ளே இருக்கேன். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மீ நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு. ரெண்டாவது கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ். நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேனா இல்லை மோஷனில் இருக்கேனா நீ சொல்லணும். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு நான் மோஷனில் இருக்கேனா, வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ஸு நான் மோஷனில் இருக்கேனா ரெஸ்ட்டில் இருக்கேனா எனக்கு சொல்லணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், பஸ்ஸில் ஒரு சீட்டில் நான் உட்காந்துருவேன். ஸோ இப்போ பஸ்ஸில் நான் ஒரு சீட்டில் உட்காந்துட்ட உடனே வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு எடுத்தோன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹவுஸ்லேருந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் வந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆகிருக்கேன். அதாவது என்னோடய இனிஷியல் பொசிஷன் இது, என்னுடைய ஃபைனல் பொசிஷன் இது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னே வச்சுக்கோங்க. இனிஷியலாக என்னுடைய பொசிஷன் இது, ஃபைனல் என்னுடைய பொசிஷன் இது. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் நடந்திருக்கு. கரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சம் சேஞ்ச் இன் பொசிஷன் அண்ட் ஹேப்பன்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து போயிருக்கேன். ஸோ அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு ரோடு ஐ எம் இன்
மோஷன். வித் ரெஸ்பெக்ட் டு ரோட் நான் மோஷனில் தான் இருக்கேன். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ஸில் நான் பஸ்ஸுக்குள்ளேயே தான் இருக்கேன். அதாவது பஸ்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ரோட் மோஷனில் இருக்குது. அப்போ நான் வந்து ட்ராவல் ஆகிருக்கேன். பட் நான் பஸ்ஸுக்குள்ளே ஒரே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கேன். அப்போ நான் ஆஸ் அ ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் எப்படி இருக்கேன்? ரெஸ்ட்டில் இருக்கேன். கரெக்டாக புரியுதா? ஸோ பஸ்ஸுக்குள்ளே நான் ஒரு சீட்லேயே தான் உட்காந்துட்ருப்பேன். அந்த பஸ்ஸில் அந்த சீட்டை விட்டு நான் ஏஞ்சி வெளியில் வர மாட்டேன். அப்போ இந்த ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுற மொத்த டிஸ்டன்ஸ்லையுமே நான் பஸ்ஸில் ஒரே பிளேஸில் தான் உட்காந்துட்ருப்பேன். அப்போ என்னுடைய வேலை என்னது? எங்கேயுமே ஏஞ்சி போகிறது கிடையாது. அப்போது ஒரு சீட்டில் இந்த சீட்டில் இருந்தேன்னா இதே சீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அப்போ எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ நான் எப்படி இருக்கேன்? ரெஸ்ட்டில் இருக்கேன். ஓகே ஓகே டியர்ஸ். ஓகே, now we'll go for the next topic. ஸோ அந்த பஸ் எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சுல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம், நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன் படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன் எப்போவுமே நம்ம 2 டிரெக்ஷன்ஸில் தான் நம்ம வந்து நம்பர் லைன் வச்சுருப்போம். ஓகே, நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷன் எப்போவுமே 2 டிரெக்ஷனில் தான் நம்ம பண்ணுவோம். நான் போட்டிருக்கும் போது தெரியும், இந்த லைன் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன், இந்த சைடும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷனில் 2 சைடுமே நம்ம எடுப்போம். அதாவது இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதாவது நம்பர் லைனில் சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியும் இருக்குது, வெக்டார் குவான்டிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய டிஸ்டன்ஸு, நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருப்போம் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, இந்த குவான்டிட்டிலாம் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த குவான்டிட்டி நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆப்ஜெக்ட் யூஸ்வலாக என்ன பண்ணும்? ஆப்ஜெக்டோ இல்லை ஹியூமனோ எது எடுத்தாலுமே எப்படி நமக்கு இப்படியும் ட்ராவல் பண்ணும், பேக் சைடும் ட்ராவல் பண்ணும். கரெக்டாக? மோஷனுன்றது எல்லா டைரெக்ஷன்லையும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் நான் ட்ராவல் பண்ணேன்னா பேக்லேயும் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். இப்படி போனேன்னா திரும்ப என்னால் இப்படியும் வர முடியும். ஸோ எல்லா டைரெக்ஷன்லையுமே பாசிபிள். பட் நம்ம 2 டைரெக்ஷன் தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ மேலே போகிறது நான் பாசிட்டிவ் எடுத்தேன்னா கீழே வருது நெகட்டிவ். அதே மாதிரி இப்போ ரைட்டில் போகிறது பாசிட்டிவ் எடுத்தேன்னா லெஃப்ட்டில் வருது நெகட்டிவ். ஸோ மோஷனும் போது நான் எந்த டைரெக்ஷனில் வந்தால் ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் நம்பர் லைன் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பாசிட்டிவாக எடுத்திருக்கோம், நெகட்டிவாக எடுத்திருக்கோம். காட் இட்? ஓகே, இப்போது நம்ம இந்த நம்பர் லைன்ஸை வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபில் பண்ணோன்னா எப்படி வரும்? ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அதாவது இந்த 0 தான் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி பாசிட்டிவில் ட்ராவல் பண்ணலாம்? நான் வந்து இங்கே ஸ்கேல் ஆஃப் 20 மீட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 20 மீட்டர், அடுத்து 40 மீட்டர், அடுத்து 60 மீட்டர், அடுத்து 80 மீட்டர்னு சொல்லிட்டு இந்த சைடு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த சைடு வந்து என்ன வரும்? -20 மீட்டர், -40 மீட்டர், -60 மீட்டர், -80 மீட்டர்னு சொல்லிட்டு இந்த சைடு நெகட்டிவில் போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளுடைய ஸ்கேல் வந்து இப்படி தான் வரும் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின். காட் இட்? ஓகே, ஸோ with respect to origin, okay, position towards right with respect to origin இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? பாசிட்டிவ் டிரெக்ஷன் அண்ட் இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஃபார்வர்ட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளி சேயிங், ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து நமக்கு வந்து ஆரிஜினில் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து இப்படி நமக்கு ரைட் சைடுக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இட்ஸ் மூவிங் இன் த பாசிட்டிவ் டிரெக்ஷன் அண்ட் ஃபார்வர்ட் டிரெக்ஷனில் போகுதுன்னு. இந்த சைட் போகும்போது எந்த வேல்யூவாக நம்ம எடுத்தாலும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தாலும் சரி, வெலாசிட்டி எடுத்தாலும் சரி, பாசிட்டிவாக தான் எடுப்போம். கரெக்டாக? அதே இந்த கார் வந்து position towards left of origin போச்சுன்னா நம்ம என்னென்னு எடுப்போம்? நெகட்டிவ் டிரெக்ஷன் அப்படின்னு எடுப்போம். அதாவது பேக்வேர்ட்ஸ் வருதுன்னு நம்ம எடுப்போம். பேக்வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன். ஸோ இப்போ இந்த கார் வந்து இப்படி பின்னாடிக்கா மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி, வெலாசிட்டியும் சரி, நம்ம நெகட்டிவில் எடுப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது டைம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னா என்ன, டைம் இன்டர்வல் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே 20 மீட்டர் இருக்குது. இப்போது இந்த கார் வந்து 0லேருந்து 20 மீட்டர் ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கேருந்து 0லேருந்து 20 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து 20லேருந்து 40 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது டைம் ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கார் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம். கரெக்டாக? கரெக்டாக. இப்போது எக்ஸாக்டாக 20 மீட்டர் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் கேல்குலேட் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் 20 மீட்டரில் எனக்கு என்ன டைம் இருந்திருக்கும். இப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் 20 மீட்டரில் வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு வந்து டைம் வந்து பார்த்தோன்னா 6 செகண்ட்ஸ் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 6 செகண்ட்ஸ், இங்கே எக்ஸாக்டாக ரீச் ஆகுது 6 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டைம் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ சிங்கிள் ரீடிங் ஆஃப் அ கிளாக், single reading of a clock at a particular instant. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்துலாம் கேல்குலேட் பண்ணல. கரெக்டாக எனக்கு 20 மீட்டர் ரீச் ஆனோடனே எனக்கு அந்த 20 மீட்டரில் எக்ஸாக்டாக என்ன டைம் இருக்குது அப்படின்றத நான் கேல்குலேட் பண்ணுறது தான் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வாட் இஸ் த டைம்? ஓகே, okay, so that is the time exactly present at 20 meters. ஸோ 20 மீட்டர்ஸ் இருக்கும்போது எக்ஸாக்டாக என்ன டைம் வருதோ அது இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். டைம் இன்டர்வல் அப்படின்னா இப்போ நான் ஏன் சொன்னேன், 0லேருந்து 20 மீட்டர்ஸ் போகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, 20லேருந்து 40 மீட்டர்ஸ் போகிறதுக்கு 5 செகண்ட்ஸ். அப்போது ஒரு 2 பேராமீட்டர்ஸ், அதாவது ஒரு 2 பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு நடுப்புற ட்ராவல் ஆகிருக்கக்கூடிய டைம் பீரியட், அதான் வந்து டைம் இன்டர்வல். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் டு அனதர் 5 செகண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 10 செகண்ட்ஸில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ 2 டைம் இன்டர்வல், அதாவது ஒரு 2 டைம் எடுத்துப்போம், அந்த 2 டைமுக்கு நடுப்புற எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 டைம் இருக்குது, அதுக்கு நடுப்புற ஒரு கார் ட்ராவல் ஆச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா அதான் டைம் இன்டர்வல். ஓகேவா? காட் இட்? டியூரேஷன் பிட்வீன் டூ டைம் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 6 செகண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து 10 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ என்னுடையது என்னது, டைம். ஸோ இந்த டைம் இன்டர்வலுக்கு பிட்வீன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ 20 to 40 ஒரு 20 மீட்டர், 40 to 60 ஒரு 20 மீட்டர், ஸோ 20 40 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 2 டைம், அதாவது டைம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னா ஒரே ஒரு டைம், கரெக்டாக அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன பர்டிகுலர் டைம், ஒரே ஒரு டைம் எடுப்போம், அதான் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். டைம் இன்டர்வல் அப்படின்னா ஒரு 2 டைமுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய டைம் இன்டர்வல். ஸோ டியூரேஷன் பிட்வீன் 2 டைம் இன்ஸ்டன்ஸ். இப்போது பிட்வீன் லைக் 20 மீட்டர்ஸ் அண்ட் 60 மீட்டர்ஸ்க்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த டைம் ரெஃபரன்ஸில் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா that is going to be called as time interval. Okay va? So hope you understood the difference between instant of time and time interval. Okay, fine. So இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see what is distance and displacement. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி இன் டீட்டெயில்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன் வித் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவரை பாய் ஃப்ரம் மை சைட்.